இந்த மேஜிக் ஸ்கூலோட அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன நம்ம ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்களை சேர்க்கணும்னா ரேஷன் கார்டு ஆதார் கார்டுன்னு கேட்பானுங்க. ஆனால் இங்கே பேசிக்கான மேஜிக் தெரிஞ்சிருந்தா தான் இந்த மேஜிக் ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான தான் இத்தனை டீச்சர்ஸ் இங்கே உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ண அட்மிஷன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி இருக்க கேன்ல தொடாமலே பற்ற வைக்கணும். வயவலைகளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல வரவன் பரவாயில்ல மேஜிக் பண்ணிட்டு பாஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான். பசங்க தான் பண்ணுறாங்கன்னு பார்த்தா பொண்ணுங்க அவங்கள விட அற்புதமாக பண்ணி அதிகமான அளவில் பாராட்டுகளையும் பாஸ்களையும் வாங்கி செல்கிறார்கள். என்னதான் எல்லா பசங்களும் மாசா பண்ணாலும் ஒரு சில சுத்தி போட்டாலும் எனக்கு மேஜிக்கே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பசங்களும் வந்து ட்ரை பண்ணி அவங்க சொல்ற மேஜிக்கை பண்றானா அவன் பாட்டுக்கு ஒன்று பண்றான். அடுத்தபடியான டெஸ்ட் ஆகாயத்துல பறக்கணும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். அதே ஒரு சில பேர் கரெக்டா பண்ணி பாஸ் ஆயிடுறாங்க, இன்னும் ஒரு சில பேர் தப்பா பண்ணி ஃபெயில் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையிலே ரொம்ப முக்கியமான பொண்ணு வர அந்த பொண்ணுக்கு என்ன மேஜிக் கொண்டு வராங்கன்னா நீ அந்த படத்துல இருக்கிற பூனையை ரியலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. கஷ்டமானதுதான், இருந்தாலும் அந்த பொண்ணு ட்ரை பண்ணி பூனையை கொண்டு வந்துட்டா. சரி பூனையாவே மாறிட்டா. அந்த போட்டோல இருக்க பூனையை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே மாறிட்டா. அப்படியே டீச்சர்ஸும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவ சின்ன பொண்ணு தானே, சோ ரொம்ப பர்ஃபெக்ட்டா செய்ய முடியல. கொஞ்ச நேரத்திலே ரெக்க முளைச்சு பறக்க ஆரம்பிச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணு இது பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் நினைச்சு டீச்சர்ஸ் அவளுக்கு சீட்டை கொடுத்துறாங்க. அவளும் ஜாலியா வாங்கிட்டு போய் கிளாஸ்ல உட்காந்துடுறா. அடுத்த நாச்சுன்னு பார்க்க பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்க்கு ரிப்ளை வரதுக்குள்ள வீடியோ வந்துரும்.